இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியா மாறிடுச்சுன்னா, யாரு தவறு செய்யறான், ஒருத்தன் கஞ்சா விற்பான், அவனை கைது பண்ண மாட்டாங்க. கஞ்சாவை எவனாவது ஒருத்தன் அங்க இருந்து கடத்தி கொண்டு வருவான், அவனை கைது பண்ண மாட்டான். கஞ்சா அடிப்பான், அவனை கைது பண்ண மாட்டான். சாராயம் காய்ச்சுவான், அவனை கைது பண்ண மாட்டான். சாராயத்தை குடிப்பான், அவனை கைது செய்ய மாட்டான். சாராயத்தை விற்பான், அவனை கைது செய்ய மாட்டான். ஆனா சாலையில எவனாவது ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கானா, அவன் மேல பிடிச்சி சந்தேக கேஸ் வழக்கு போறது, இந்த மாதிரி வழக்குகள் இது அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது எப்படி மாறிடுச்சுன்னா, இங்க கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு யூடியூபரா தேடி தேடி கைது செய்யுது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யூடியூபர் கைது பண்ணு, சவுக்கு சங்கர் அவர் யூடியூபர் அவரை கைது பண்ணு, சாட்டை துரைமுருகன் அவர் யூடியூபர் அவரை கைது பண்ணு, இப்ப அடுத்து டிடிஎஃப் வாசன் அவர் யூடியூபர் அவரை கைது பண்ணு. இவங்க எல்லாம் கைது பண்றீங்க. இர்ஃபானுங்கிற யூடியூபர் மட்டும் ஏன் நீங்க பாரபட்சம் பாக்குறீங்க? இர்ஃபானுங்கிற யூடியூபர் வெளிநாட்டுக்கு போய் துபாயில போய் தனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறத தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்கிறார். அவர் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து இன்று வரை ஏன் இர்ஃபானை நீங்க கைது பண்ணல? டிடிஎஃப் வாசன் வண்டி ஓட்டிக்கிட்டு போன் பேசிட்டே ஓட்டினாரு, அது மக்களுக்கு அச்சுறுத்தலா இருந்துச்சு, மக்களுக்கு ஆபத்தா இருக்குது, சாலையில பயணிக்கிறவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு டிடிஎஃப் வாசனை கைது செய்த நீங்கள் இர்ஃபானை ஏன் கைது பண்ணல? இர்ஃபானை கைது செய்யறது இருக்கட்டும், இர்ஃபான் கூட வண்டி ஓட்டிக்கிட்டு வீலாக் எடுத்து வீடியோ எடுத்து வெளியிட்டார்ல, வண்டி ஓட்டும் பொழுது வீடியோ எடுத்துக்கிட்டு அது இர்ஃபான் கூட பேசிக்கிட்டு வீலாக வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலினை ஏன் நீங்க கைது பண்ணல?